ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சு மேலே ஒரு கடாயை வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் திரி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சை அதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா செவந்து வரணும். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சுங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கலாம். சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவைன்னா அது கூட இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை நல்லா மணலாக வரணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் ரவைக்கும் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இப்போ அதில் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரியும் அதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளோதாங்க. பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் பால் காய வச்சுருக்கேன். பால் காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரேடியாக சேர்த்துனோம்னா அது கேசரி மாதிரி ஆகிரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா தான் நம்மளுக்கு நல்லா ரவா லட்டு பதத்துக்கு இருக்குங்க. கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிருந்தேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பிடிச்சோம்னா ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரவா லட்டு ரொம்ப ஈஸி தாங்க. டக்குன்னு பசங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த லீவுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான இதில் இருக்குங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.